குருப்யோ நமக. எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னா எதிர்நீச்சலே வாழ்க்கை அப்படிங்கிற டாபிக் தான் எனக்கு கொடுத்தாங்க. எதிர்நீச்சலுங்கிறது வந்துட்டு இப்போ நம்மள ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே வந்துட்டு எப்போவுமே ஒரு இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் இல்லைன்னா கூட கொஞ்சம் ஒரு மந்த்லி வைஸ் அந்த மாதிரியே ஏதாவது ஒரு சம்பவத்தில் நம்ம வந்து எதிர்நீச்சல் போட்டு அதை கடந்து வந்து தான் ஆகணும். அதனால் நம்ம எல்லாத்தோட லைஃப்லேயுமே எதிர்நீச்சல்ங்கிறது கண்டிப்பாக இருந்து தான் கட்டாயமாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு நதியை வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ அந்த நதி இருக்குது அப்படின்னா அது ஓடுற பாதையிலேயே நம்ம வந்து போகிறது நீச்சல் அடிக்கிறதுனா நமக்கு வந்து ஈஸி. ஆனால் வந்து அதோட எதிர் திசையில் நம்ம நீச்சல் அடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு துணிவு வேணும், அதுக்கு முயற்சி மன வலிமை அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எதிர்நீச்சல் போட்டு அதை கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் ட்ரையாவது பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம அது போகிற பாதையிலே தான் நம்மளும் போகணும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயுமே வந்துட்டு ஈஸியான பாதைகளும் இருக்கும், ரொம்ப கடினமான பாதைகளும் இருக்கும். நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஈஸியான பாதையவே வந்துட்டு சூஸ் பண்ணி போகாமல் அந்த கஷ்டமான பாதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும், மற்றவங்க மாதிரி இல்லாமல். அதே மாதிரி தான் இப்போ ஒரு செடி ஒரு விதை இருக்குது அப்படின்னா அந்த விதையும் வந்துட்டு ஒரு மரமாக வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது மண்ணுக்குள்ளே புதைஞ்சு அந்த மண்ணிலேருந்து அது வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த செடி படுற இதில் நிறையா பேர் மிதிப்பட்டு அடிபட்டு அதுக்கப்புறம் தான் அது சில வருஷங்கள் கழித்து தான் அது வந்து மரமாக வந்து நிற்கிது. அது எவ்வளோ எதிர்நீச்சல் போட்டு அதே மாதிரி தான் வந்துருக்கு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே வந்துட்டு எல்லாமே இருக்கும், கஷ்டம் சிரமம் எல்லாமே இருக்கும். நான் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறது எல்லாமே சொல்கிறேன். ஒரு 3 to 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் அப்துல் கலாம், அவரோட லைஃப்பை நான் சொல்கிறேன். அவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு மீன்பிடி தொழில் செய்பவங்க தான். அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து ஸ்டடீஸு படிக்கிறது அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த வசதி இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்புறக்கோ இல்லை அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கிறக்கோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வீட்டில் வசதி இல்லை. அப்போ வந்து அவர் என்ன செஞ்சார்னா அவருக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கானங்காட்டிக்கு பேப்பர் போட்டார், நியூஸ் பேப்பர். அந்த சின்ன வயசுலேயே ஒரு 6th 7th படிக்கிற வயசுலேயே வந்துட்டு அவர் நியூஸ் பேப்பர் போட்டார், வீடு வீடாக போய். அவர் ஃபேமிலி நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவர் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், அதுக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காகவும் அவர் வந்துட்டு நியூஸ் பேப்பர் போட்டார். இதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு சில சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு ஸ்கூல் லைஃப் வந்து முடித்தார். ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டு அது இன்ஜினியரிங்கும் படித்தார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவரோட லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர். அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் படிக்கணும், ஏர்ஃபோர்ஸில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் இருக்குது நம்ம சேரணும் அப்படின்னா. அந்த எக்ஸாம் எழுதினப்போ அதில் வந்துட்டு அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். அப்போ அது ஃபெயில் ஆனப்போ அவர் வந்து சரி என்னடா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், சரி இதோட இதை விட்டுறலாம், நம்ம வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு அவர் விடாமல் அதை வந்து ஒரு லெசனாக எடுத்துட்டு அவர் வந்து இஸ்ரோ டிஆர்டிஓ அந்த மாதிரி ஒரு செக்டாரில் வந்துட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ தான் வந்துட்டு அவர் அந்த SLV-3 ராக்கெட் லான்ச்சு, மிசைல் டெவலப்மெண்ட்டு, இந்தியா டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி செக்டார்லாம் அவரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால தான் வந்துட்டு அவருக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரும் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு அந்த SLV-3 ராக்கெட்லாம் லான்ச் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அந்த ராக்கெட் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணதும் வந்துட்டு அவருக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் எல்லாமே ரொம்ப அவரை வந்து திட்டினாங்க, விமர்சனம் பண்ணாங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் ஒரு இதாக எடுக்காமல் அவர் வந்து அதுலேருந்து மேலே வந்து அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணார். அதெல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து 2002 பிரசிடெண்ட் ஆனார். இந்த மாதிரி தான் அவரோட லைஃப்பில் வந்து அவர் எதிர்நீச்சல் போட்டு அவர் ஒரு முன்னேறி அந்த ஒரு லெவலுக்கு வந்து நின்னார்.
இது வந்து அப்துல் கலாம் அவங்களோட லைஃப். இன்னொரு இது என்னென்னா, இது ஒருத்தவங்க சொன்னதை இது வந்து நீங்கள் சில பேர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்துட்டு என்னென்னா, சுர்ஜித்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொன்ன ஸ்டோரி. ஆனால் இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி தான். அவர் சுர்ஜித் அப்படிங்கிறவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பர்சனை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏசி மெக்கானிக்காக அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு அந்த ஏசி மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறவருக்கு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவரால் ஒர்க்லாம் போக முடியாது. அப்புறம் அவங்க தங்கச்சியையும் படிக்க வைக்கணும், மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது அவருக்கும். அதனால் வந்துட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை வந்து இருந்தது. அதனால் அவர் வந்துட்டு கேட்டப்போ இவர் சுர்ஜித்தோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவர்கிட்ட சொன்னார், நீங்கள் ஹெச்ஆராக சுர்ஜித் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாரு, நீங்கள் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு எந்த ஒர்க்னாலும் கொடுங்க, இவர் வந்து செய்வார், அதனால் கொடுங்க, செய்வார், நீங்கள் விசாரிச்சுட்டு எப்போனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த சுர்ஜித் வந்துட்டு அந்த ஏசி மெக்கானிக் கிட்டே கேட்டார், உனக்கு எந்த வேலையெல்லாம்ப்பா தெரியும், எந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்ப்ப சொல்லு, நான் வேணால் உனக்கு பார்த்து தரேன் இருந்தா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் வந்து ஒரு சில இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சில வேலை சொல்லிவிட்டு கடைசியில் வந்துட்டு எனக்கு எக்ஸசைஸு, ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் இந்த பெட்ஸுனால் வந்து பூனை, நாயெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் வந்துட்டு அவர் அந்த கொஞ்சம் தேவை காசு இருக்கனால இதுக்கு முன்னாடியே வந்து அவர் அந்த சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் வந்துட்டு இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு அந்த டாக்ஸுக்கு கேட்டுக்கெலாம் ஊசி போடும்போது அது காலை பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார். அப்படி பார்த்தாங்கன்னா ஒரு 200-250 அந்த மாதிரி தருவாங்க. அப்போ அவர் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அப்புறம் சரின்னு இதெல்லாம் கேட்டுட்டு அவர் அந்த சுர்ஜித் என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு வாரம் கழித்து என்னை வந்து பாருப்பா, நான் உனக்கு என்ன ஏதாவது வேலை இருந்தால் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரு சரின்ட்டு ஒரு வாரம் கழித்து அவரை போய் பார்த்துருக்காரு. இந்த சுர்ஜித்துங்கிறவர் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கிற வீட்டில் குடியிருக்கிறவர். அப்போ அவர் வந்துட்டு சொன்னார், அந்த ஏசி மெக்கானிக் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வச்சுருக்கிறவங்களாம் அவங்க வீட்டில் நாய் வச்சுருப்பாங்க, அவங்க வந்துட்டு தெரு நாய் மாதிரி நம்ம ஊரில் இருக்க நாய் வச்சுருக்க மாட்டாங்க, ஃபாரின் டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நாயை வந்துட்டு எப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த நாயை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு சண்டை வரும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, இன்றைக்கி நீ தான் போகணும், நான் போகல, அந்த மாதிரி சண்டை வரும். அப்போ வரும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ உனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ஒரு நாய், அந்த நாயை வந்து நீ டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், இந்த வேலை செய்வியா, இப்படி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் உனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இது, ஒரு நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போனாலாம் யாராவது காசு தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தப்ப அவர் இருந்துட்டு, சரி வா நம்ம அந்த நாய் வச்சுருக்கிற ஓனர்கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போனப்போ அங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் ஒருத்தர் இருக்கார், இவர் வந்துட்டு உங்கள் நாயை வந்து டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு வருவார் மார்னிங் ஈவினிங், நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தரீங்களோ அதை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அந்த ஓனர் சொல்கிறாரு, சரி ஓகேப்பா, நீ டெய்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு, உனக்கு நான் 1500 தந்துடுறேன் மந்த்லி அப்படின்னு சொல்கிறாரு. அவரு சரின்ட்டு இது பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு நாய்க்கு அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த சுர்ஜித் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த அசோசியேஷனில் போயிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு மொத்தம் ஒரு 32 வீடு இருக்குது, அதில் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே நாய் வச்சுருக்காங்க, அதில் வந்துட்டு ஒரு 12 பேர் 15 பேர் அந்த மாதிரி, சரி நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த 12 பேருமே நாங்களும் 1500 கொடுத்துட்றோம், நீங்கள் இது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி டெய்லியும் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, டாக்ஸை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு விட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான். அப்புறம் அவர் வந்து அதை அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு. இவங்களும் அதை கொஞ்சம் செஞ்சுட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் இவர் அந்த சுர்ஜித்துங்கிறவர் வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டார். வீடு ஷிஃப்ட் பண்ணி வேறு வீட்டுக்கு போனதுக்கப்புறம்
இவர் வந்துட்டு கொஞ்சம் அவங்கள பார்க்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு இவர் சுர்ஜித் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவர் வந்துட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போய் அவரை பார்க்குறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த கம்பெனியில் செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு, உங்களை பார்க்குறக்கு ஒருத்தவங்க வந்து வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சுர்ஜித் கிட்டே போய் சொல்லும்போது அவர் யாருன்னு வந்து பார்க்குறாரு இவங்க. அப்போ வந்துட்டு வாடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்னன்னு எல்லாம் பேசிட்டு அப்போ அவர் வந்துட்டு அந்த ஏசி மெக்கானிக்காக இருந்தவர் கையில் வந்து ஒரு 1/2 kg ஸ்வீட்டோடு கொண்டு வந்து நிற்கிறாரு. அப்போ ஸ்வீட் இருந்தாங்க எடுத்துக்கோங்க, நான் இந்த மாதிரி ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன். அந்த பைக் வந்துட்டு அப்போ வந்து ஒரு 1 lakh 1.5 வரும் அந்த மாதிரி. அப்போ அவர் வந்து பைக் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்து எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பைக்லேயும் அவர் ரவுண்டெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இறக்கி விடும்போது அப்புறம் அந்த சுர்ஜித் அவர் வந்துட்டு கேட்குறாரு, இப்போ எப்படி போகுது, நான் எல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போறியா, எப்படி போகுது ஒர்க் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் அந்த என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு 127 நாய் இருக்குதுண்ணா, அந்த 127 நாய் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன், மெயின்டைன் பண்ணுறேன். அவர் வந்துட்டு ஷாக்காக கேட்குறாரு, என்ன 127 நாயா, அவ்வளோ எப்படி நீ ஒரு ஆளாக மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு ஆள்லாம் மெயின்டைன் பண்ணல, நான் வந்து ஒரு 20 ஸ்டாஃப் வேலைக்கு வச்சுருக்கேன். அந்த 20 ஸ்டாஃபில் 18 பேர் வந்துட்டு ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸு, 2 பேர் வந்து பேக்கப்புக்கு வச்சுருக்கேன், யாராவது லீவ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணிக்கிறதுக்காக நான் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாய்க்கு 1500 வரும். அதில் அந்த பசங்களுக்கு 300 ரூபா போக மீதி காசெல்லாம் நமக்கு தானே நிற்குது. பிஸ்னஸ் ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த டைமில் தான் வந்துட்டு அவர் சரி ஓகே பிஸ்னஸில் நல்லா போகுதா, இதே மாதிரி நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷாக்லேயே போகிறாரு. அப்புறம் அவர் போகும்போது திரும்ப அவர் கூப்பிட்டு இப்போ ஐடி கம்பெனிலலாம் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அவர் அதை பார்த்துட்டு நான் கூட ஐடி கார்டெலாம் கொடுத்துருக்கேனா என் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு ஐடி கார்டெலாம் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ வேறு யாராவது இப்போ நாய் திருட்டெல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் நாயை வேறு யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அது திருடிட்டு போயிடுவாங்கல்ல, அது தெரியக்கூடாதுங்கிறக்காக இப்போ நம்ம ஒர்க்கர்ஸ் அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் அந்த கஸ்டமர்ஸே வந்து ஓனரே வந்து டாகை கொடுத்துடுவாங்க வாக்கிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இவர் ஏசி மெக்கானிக்காக தான் இருந்தார், அவருக்கு வந்து ரொம்ப காசு கஷ்டமாக இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த என்னடா நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுலாம் ஒரு ஜாபா அப்படின்னு சொல்லி அவர் முகம் சுழிச்சு வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா இப்போ இந்த அளவுக்கு அவரால் இருந்திருக்க முடியாது. அவருக்கும் வந்துட்டு லைஃப்பில் நிறையா இன்னும் அவர் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருந்திருப்பார். இது ஒரு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொருத்தவங்க இருந்தாங்க. இவங்க வந்துட்டு யாருன்னா என் சீனியர், காலேஜ் சீனியர் அந்த மாதிரி. அவங்க வந்துட்டு எப்படின்னா 12th வந்துட்டு அவங்க கொஞ்சம் மார்க்கு கம்மி. அவங்க கம்மியாக எடுத்தனால என்னென்னா அவங்களுக்கு நல்ல கோர்ஸ் வந்துட்டு காலேஜில் கிடைக்கல, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் தான் கிடச்சிது. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த கோர்ஸ் வந்து அந்த டைமில் அவங்க எடுத்த டைமில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற கோர்ஸு. அதனால் வந்து அவங்க அவ்வளோவா கேம்பஸ் இன்டர்வியூலலாம் எதுலேயும் செலக்ட் ஆகலை. அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களது வரும். ஆனாலும் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைடு வந்துட்டு அதிகமாக ஆள் எடுக்க மாட்டாங்க, ஒரு 2 பேர் தான் வந்துட்டு எடுப்பாங்க ஆள். அதனால் வந்துட்டு அவங்க செலக்ட் ஆகலை கேம்பஸ் இன்டர்வியூவில். அவங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டாங்க, ஆனால் வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு வீட்டில் வந்துட்டு காலேஜ் முடித்து ஒரு 3 to 5 days தான் வந்து அவங்க வீட்டில் சும்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திருப்பூருக்கு ஒர்க்குக்கு வந்தாங்க. அவங்க படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, என்னோட ரொம்ப வருஷம் சீனியர் தான். திருப்பூருக்கு வந்து ஒர்க்குக்கு வந்தாங்க. டெய்லி அவங்க வீடு வந்து கோயம்புத்தூர்லேருந்து டெய்லி திருப்பூர் வந்துட்டு போவாங்க. என்ன ஒர்க்குனா வந்துட்டு பிசிறு மூட்டை எடுக்கிற அந்த மாதிரி ஒர்க்கு. அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு 3000 தருவாங்க, 7,000 அந்த மாதிரி தருவாங்க. அப்போ 7,000 தரும்போது அவங்க வீட்டில எல்லாம் வந்து பேசினாங்க, இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு எதுக்குப்பா இந்த வேலைக்கு போகிற, வேறு வேலை தேடலாம்ல அந்த மாதிரி வந்து பேசினாங்க. அப்புறம் அவர் வந்துட்டு அதெல்லாம் ஒரு இதாக இல்லாமல் அவர் வந்து அந்த ஒர்க் செஞ்சுட்டே தான் வந்தார். அப்போ வந்துட்டு அந்த ஒர்க் செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் அவங்க ஓனர் வந்து என்ன சொன்னார்னா, நீ பெங்களூர் வாப்பா, இதே ஒர்க்கு தான் வந்துட்டு பெங்களூர்லேயும் இருக்குது, நீ பெங்களூர் வாப்பா அப்படின்னு சொன்னப்போ இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போகலான்னு அங்கே போயிட்டார். அங்கே போனால் வந்து அவருக்கு 10,000 சேல்ரி.
இப்போ இவங்க வந்துட்டு இப்போ நம்ம திருப்பூரில் இருந்துட்டு 7,000 வாங்குற சேலரியும் பெங்களூரில் போய் 10,000 வாங்குற சேலரியும் ஒன்று தான். ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகம். அப்போ வந்துட்டு அவங்க இதுவும் சொன்னாங்க, நீ என்னதான் இங்கே 7,000 வாங்கினாலும் அங்கே 10,000 வாங்கினாலும் இது எல்லாமே ஒரே மாதிரி தானே, எதுக்கு அங்கே போயிட்டு, அதுக்கு நீ இங்கே வந்து இந்த வேலையவே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அண்ணா வந்துட்டு எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து 7,000 10,000 அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த அண்ணா வந்துட்டு நான் வேலைக்கு போய் ஒரு 3 to 5 monthsலேயே எனக்கு 3,000 இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு. அப்போ இது நல்ல விஷயம் தானே அப்படி சொல்லி அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் வந்து அவங்க இந்த வேலையே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க கிளைண்ட்டுக்கிட்டேயே ஒர்க் பண்ணுற மாதிரி சான்ஸ் கிடச்சிருக்கு. அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சைடு அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த கண்ட்ரியில் போயிட்டு சரி டைரெக்டாக கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க வந்துட்டு ஒரு வீட்டில் ஃபேமிலியை விட்டுட்டு போகணும், அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போயிட்டாங்க. தனியாகவே யாரும் பெரியவங்களாம் கூட இல்லாமல் அவங்க கூட்டிகிட்டே போயிட்டாங்க. அப்போ அவங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் வந்து அவங்க அந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு மாறி இப்போவும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியாக ஆகிட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்கூல் படித்தப்போ அவங்க இருந்த டைமில் வாங்கின மார்க்கு ஒர்க்கு எல்லாமே செஞ்ச ஒர்க்கை விடவும் இப்போ அவங்க செய்கிற ஒர்க்கு அவங்க இப்போ வாழ்கிற அந்த லைஃபு எல்லாமே வந்துட்டு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு தான். அவங்க வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எதுலேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே மனம் தளராமல் எதுவுமே கஷ்டம்னு நினைக்காம படித்து முடிச்சதுக்கப்புறமும் அந்த வேலைக்கு போய் எதுவுமே கஷ்டம்னு நினைக்காம அவங்க அந்த வேலை செஞ்சனால தான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு செட்டில்டாக இருக்காங்க. இது ஒரு இதே மாதிரி தான் ஒருத்தவங்க ஒரு டிப்ளமோ முடித்த ஸ்டூடெண்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிக்கல, டிப்ளமோ தான். அப்போ அவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு லேத் இண்டஸ்ட்ரி மாதிரி அந்த கம்பெனியில் போய் அவங்க இன்டர்வியூ போயிருக்காங்க. அவங்க கூடயே நிறையா பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ அவங்க ஒர்க் போனப்போ டிப்ளமோ முடித்தவருக்கு கூட வேலை செய்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு கீழே படித்தவங்க அந்த மாதிரி தான். அவங்களுக்கெலாம் வந்துட்டு ஒரு மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போல்ட்டு தனியாக இருக்கும், அதுக்கான அந்த ஸ்க்ரூ வந்துட்டு தனியாக இருக்கும். அப்போ 2 தனித்தனியாக இருக்கும். அந்த 2ஐயும் வந்து அசம்பிள் பண்ணணும். அந்த அசம்பிள் பண்ணுறது தான் அவங்களோட ஒர்க்கு. ஆனால் அந்த பாக்ஸில் இருக்கிற ஃபுல்லாக எதுக்காக செட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 6 months கிட்ட ஆயிடும். அந்த மாதிரி ஒர்க்கு அதை வந்து அவங்க செஞ்சுட்டே வந்தாங்க. சரி ஓகே, எல்லோரும் கூட இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணாங்க, என்னடா எங்களை விட நீ அதிகமாக படிச்சிருக்க ஆனாலும் நீ இந்த வேலை தான் செய்கிற, நாங்களாம் பாரு கொஞ்சம் இதுவாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஒர்க் செய்கிறோம் நாங்கள், நீ இந்த வேலை தான் செய்கிற அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவரும் அந்த ஒர்க் செஞ்சுட்டே வந்தார். ஒரு 6 months கிட்ட முடிஞ்சிருச்சு அவர் அந்த அசம்பிள் பண்ணுற ஒர்க்கெல்லாம். இப்போ இது முடிஞ்சோன்னையும் அவருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இப்போ கண்ணிலேயே ஒரு போல்ட்டையும் ஒரு நட்டையும் பார்க்குறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு யாரெல்லாம் தேடுறாங்க அப்படின்னா அவர் கரெக்டாக சொல்லிடுவார். பார்த்தோன்னே சொல்லிடுவார், இந்த போல்ட்டுக்கு இந்த ஸ்க்ரூ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவார். இப்போ கண்ணை கட்டிட்டு அவர்கிட்ட 2 கையில் கொடுத்தாலே வந்துட்டு அதோட கிரேட் என்ன, அதுக்கு எதுக்கு செட் ஆகும் அது எல்லாமே அவர் சொல்லிடுவார். அந்தளவுக்கு அவருக்கு வந்துட்டு அந்த அசம்பிள் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அவர் செஞ்சுட்டு வரும்போது வந்துட்டு அவங்க கூட வேலை செஞ்சு கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு அதே லெவல்லே தான் இருக்காங்க. அந்த 6 monthsக்கு அப்புறமும் அதே லெவல்லே தான் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவர் இந்த வேலை தான் செஞ்சார். ஆனாலுமே அவருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்த பொசிஷன் வந்து என்னென்னா அசம்பிளி மேனேஜராக வந்துட்டு அவருக்கு பொசிஷன் வந்து ஹை பொசிஷனில் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தர் லைஃப்லேயுமே கண்டிப்பாக எதிர்நீச்சல் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பணக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளோ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் இருந்தாலுமே சரி நம்மளுக்கு எதிர்நீச்சல் போட்டே தான் ஆகணும், நம்ம கஷ்டப்பட்டே தான் ஆகணும்.
அப்போ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் சிரமத்தையும் நம்ம வந்துட்டு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டு சரி ஓகே நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு முன்னேறணும். அதில் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு வந்து தோல்வி வரதான் செய்யும். நம்ம ஒரு 10 டைம் செஞ்சாலும் அதில் தோல்வி வரதான் செய்யும். அந்த 11வது டைம் நம்மளுக்கு வர வின்னிங் தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாயிண்ட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே எதிர்நீச்சல் போடணும். கண்டிப்பாக எதிர்நீச்சல் போடணும். தேங்க்யூ.